அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துலட்சுமி ரவிராஜன் பேசுறேன். இன்னைக்கு நான் சிவன் ராத்திரிக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். வர பிப்ரவரி 15 சிவன் ராத்திரி. அன்னைக்கு காலையில இருந்தே பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கலசம் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் வரிசையா மறுநாள் விடிகால வரைக்கும் நடக்கும். இதுல எந்தெந்த பொருட்களை கொடுத்தா ஒவ்வொரு பலன்கள் இருக்குன்னு நோட்டீஸ்ல கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐட்டங்களை நான் சொல்றேன். பச்சரிசி மாவு கொடுத்தா கடன் தீரும்னு சொல்லுவாங்க. தயிர் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் கண் கூட ஒரு 2-3 பேருக்கு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. மறு வருஷமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதையும் சொல்றேன். அடுத்து கரும்பு சாறு எங்க கிடைச்சாலும் ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டில வாங்கி கொண்டு போய் கோயில்ல கொடுங்க. அது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பச்சரிசி மாவு கொடுக்கறத விபரம் சொல்றேன். சும்மா ரேஷன்ல கிடைக்குங்கிறதுக்காக நீங்க மூட்டை மூட்டையா அரைச்சு கொண்டு போய் கொடுத்துறாதீங்க. கொஞ்சமா கொடுத்தா கூட இறைவனோட அருள் கிடைக்கும், ஆசை கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 5 நாள் முன்னாடி இருந்து நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது நான்வெஜ் சாப்பிடாம மற்ற எதுவும் இல்லாம சுத்தமா இருந்து வீடெல்லாம் கழுவி தொடச்சி பச்சரிசி மாவை 1 கிலோ பச்சரிசி வாங்குங்க. நல்ல அரிசியா வாங்குங்க. கழுவி காயப்படுங்க. நல்லா காய வச்சிருங்க. ஏன்னா நீங்க ஈரத்தோட அரைச்சிங்கன்னா பூசணம் பூத்துரும். நீங்க கொண்டு கொடுக்கக்குள்ள பூசணம் பூத்துரும். அதனால நல்லா 2-3 நாள் கழுவி காய வச்சிருங்க. கழுவி காய வைக்கும் போதும் ஈசனோட பேரை சொல்லிக்கிட்டே உங்களுக்கு வேண்டுதல்களை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அதை அரைக்கும் போதும் நீங்க மிக்சியில் அரைச்சாலும் அதை வேண்டிக்கிட்டு யார்ட்டையும் பேசாம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கோயில கொண்டு கொடுக்கும் போதும் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு ஒரு 5 பாக்கெட் 6 பாக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க போதும். ஏன்னா எல்லாருமே கொண்டு வருவாங்க. எல்லாரும் கொண்டு பச்சரிசி மாவை அபிஷேகம் பண்ணா அந்த கோமுகி தீர்த்த விழுகிற இடம் பூராமே நிரம்பி கொலன்னு ஆயிடும். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது கோயில்ல பூஜை பண்றவங்களால. அதனால சின்ன சின்ன பாக்கெட் போட்டு 5 பாக்கெட்டோ 6 பாக்கெட்டா போட்டு கொடுத்து ஒவ்வொரு பூஜைக்கும் தனித்தனியா பொருட்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. வஸ்திரம் எடுத்து வச்சிருப்பாங்க, அபிஷேக பொருட்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு ஒவ்வொரு பாக்கெட்டுகளை வச்சிருங்க. அவங்க எடுத்து அபிஷேகம் பண்ணிடுவாங்க. உங்க பொருள் கண்டிப்பா ஈசன்ட்ட போய் சேரும். இந்த மாதிரி செய்யுங்க. சும்மா ஏனோ தானே அரைச்சி கொண்டு போய் மூட்டை மூட்டையா கொடுக்காதீங்க. நல்லா அழகா பக்குவமா செஞ்சு வேண்டிக்கிட்டு கொண்டு கொடுங்க. வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேறும்.